தேர்ஸ்டே கூட பாருங்க, நான் நிர்மலக்கா வீக்ல எவ்ரி தேர்ஸ்டே பிரேயர் வச்சிருக்கிறோம். அப்ப வந்து கர்த்தர் வந்து ஒரு ஸ்பிரிட்ல ஒரு விஷன் கொடுக்குறாரு எனக்கு. என்னன்னா, இப்போ கவர்மெண்ட் ஆபீஸ்ல எல்லாம் போனீங்கன்னா ஃபைல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஃபைல் வந்து அவங்க கிட்ட போனா அந்த ஃபைல் வந்து அவங்க சைன் போட்டதா என்ன ஆகும்னா அந்த ஃபைல் அப்ரூவ் ஆகும். ஹalleluya ஹalleluya. அப்ப வந்து பிரேயர்ல வந்து ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துறாரு இந்த மாதிரி ஏதோ ஃபைல்கள். ஹalleluya ஹalleluya. அப்ப ஆண்டவர் எனக்கு என்ன வெளிப்படுத்துறாருன்னா, சில ஃபைல்கள் ரொம்ப நாளா தடப்பட்டு இருக்கிற காரியங்கள் என்ன பண்றது, ஆண்டவர் கிட்ட போறாரு. ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் அப்ரூவ் பண்ணின்னு இருக்கிறார். அப்ப நான் ஸ்பிரிட்ல பாக்குறேன், அது கிளீனா நான் பார்த்துன்னு இருக்கிறேன். அந்த ஃபைல் அப்ரூவ் ஆயின்னு இருக்குது அப்படின்னா பரலோகத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. அப்படின்னா ஃபைல் நம்ம எதெல்லாம் ரொம்ப வருஷமா பெண்டிங்கா இருக்குதோ ஆண்டவர் என்ன பண்ணி நிற்கிறாருன்னா எல்லாத்துக்கும் சைன் போட்டுன்னு இருக்கிறார். ஹalleluya. சைன் பண்ணி ஓகே, இந்த இவ்வளவு வருஷமா இதுக்காக ஜெபிச்சுன்னு இருக்கிறேன், இவ்வளவு வருஷமா அது பெண்டிங் இருக்குது அப்படின்னு ஆண்டவர் வெளிப்படுத்துறார். ஹalleluya. அப்ப நான் என்ன பண்றேன், பிரேயர்ல சொல்றது தனக்கா அதே பிரேயர்ல நான் சொல்லி இருக்கிறேன். இது மாதிரி நான் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறாரு, இது மாதிரி ஃபைல் பார்க்கறேன்னா கரெக்டா நிர்மலக்கா இருக்கிறாங்க இல்லையா, நான் சொல்றதுக்கு முன்னால அவங்க விஷன் பார்த்துன்னு இருக்கிறாங்க. தனக்கா நிர்மலக்கா ஆமா தானே வந்து சொல்லுங்க, நீங்க என்ன பாத்தீங்க சொல்லுங்க. எக்ஸாம்பிள் அவங்க டெஸ்டிமனியா இருக்கு. வாங்க வாங்க. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இது வந்து நான் சொல்லுக்கு அந்த வார்த்தை சொல்லுக்கு முன்னாலே அவங்க விஷயத்தை பார்க்கறாங்க. சொல்லுங்க. பிரதர் அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கும்போது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அதிகாரி வந்து சைன் பண்ணி கொடுக்குற மாதிரி நான் விஷயத்தை பார்க்கறது அப்படின்னு அவர் சொல்றதுக்கு முன்னாலே எனக்கு ஒரு புக்கு ஒரு பெண்ணு வந்து கண்ணுக்கு தெரியுது. அப்படியே அது வந்து ஏசப்பா வந்து தேவதூதர்கிட்ட அப்படியே எழுதி நிற்கிறாரு, சைன் போட்டுருக்காரு. அது சேம் நான் அப்படியே நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அவர் ப்ரொஃபஸர் சொல்லிட்டே இருக்கிறாரு. அந்த மாதிரி விஷயங்கள் இருப்பாரு. ஆமென். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. அப்படின்னா பாருங்க, நான் ஆவியில சொல்லிட்டே இருக்கிற கர்த்தர் அவங்களுக்கு விஷயத்தை காமிச்சிருக்கிறார். அப்பத்துல இருந்து ஒரு தைரியம் வந்துச்சு. என்னன்னா, நம்ம எதெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், கர்த்தர் சீக்கிரமா ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். ஹalleluya. எதிர்க்க விசுவாசிக்கிறீங்க. ஹalleluya.